இங்கிலாந்து விசஸ் இந்தியா மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன்ற மாதிரி தாங்க மேட்ச் இருந்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றியை பதிவு செய்தது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய இங்கிலாந்து முதலில் விளையாடியது. இங்கிலாந்து அணியில் தொடக்க ஆட்டக்காரர்களான பில் சால்ட் மற்றும் பென் டக்கெட் களமிறங்கினர். பில் சால்ட் 4 ரன்களிலும் பென் டக்கெட் 3 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். அதன் பின் கேப்டன் ஜோஸ் பட்லர் மற்றும் ஹாரி பரூக் ஜோடி சேர்ந்தனர். கேப்டன் ஜோஸ் பட்லர் அவ்வப்போது பவுண்டர்களை விரட்டி அசத்திய போதிலும் மறுமுனையில் விளையாடிய வீரர்களால் அவருக்கு போதிய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. ஹாரி பரூக் மற்றும் லியம் லிவிங்ஸ்டன் இருவரும் தலா 13 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். அதிரடியாக விளையாடிய ஜோஸ் பட்லர் 30 பந்துகளில் 45 ரன்கள் எடுத்து சிக்ஸர் அடிக்கும் முயற்சியில் ஆட்டமிழந்தார். அறிமுக வீரராக களமிறங்கிய ஜேமி ஸ்மித் அதிரடியாக 12 பந்துகளில் 22 ரன்கள் எடுத்தார். அதில் ஒரு பவுண்டரி மற்றும் 2 சிக்ஸர்கள் அடங்கும். இறுதிக்கட்டத்தில் களமிறங்கிய பிரைட்டன் கார்ஸ் 17 பந்துகளில் அதிரடியாக 31 ரன்கள் சேர்த்தார். இறுதியில் இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 165 ரன்கள் எடுத்தது. இந்தியா தரப்பில் வருண் சக்கரவர்த்தி மற்றும் அக்சர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். பின்னர் 20 ஓவர்களில் 166 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். அவர்களுக்கு பின்னர் வந்தவர்களும் குறைந்த ரன்களில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினர். சஞ்சு சாம்சன் 5 ரன்களிலும் அபிஷேக் சர்மா மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் தலா 12 ரன்களிலும் ஜூரேல் 4 ரன்களிலும் பாண்டியா 7 ரன்களிலும் ஆட்டமிழக்க வாஷிங்டன் சுந்தர் 3 பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸருடன் 26 ரன்கள் வீசினார். பந்துவீச்சாளர் ரவி பிஷ்னாயுடன் தனியாக போராடிய இந்திய அணியின் நட்சத்திர வீரர் திலக் வர்மா கடைசி ஓவரில் பவுண்டரி அடித்து ஆட்டத்தை முடித்து வைத்தார். அவர் 55 பந்துகளில் 5 சிக்ஸர்கள் மற்றும் 4 பவுண்டரியுடன் 72 ரன்கள் வீசினார். ரவி பிஷ்னோய் 2 பவுண்டரிகளுடன் 9 ரன்களுடன் களத்தில் இருந்தார். இறுதியில் 19.2 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 168 ரன்கள் குவித்து இந்திய அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் திரில் வெற்றியை பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது.